ஹீரோயின் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுறாங்க. அதனால ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிக்காம டிவோர்ஸ் கேக்குறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலான்னு போய் பாக்குறா. அங்க இருக்க டாக்டர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நீங்க டிவோர்ஸுங்கிற விஷயம் அவளுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டு, நீங்க தரமாட்டேன்னு சொல்ற வரைக்கும் அவர் கேட்டுட்டு தான் இருப்பாரு. நீங்க இப்போதைக்கு சைன் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவள அடுத்த நாள் கிளம்பி போய் டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு வரா. அடுத்த நாள் ஹீரோயின் வெயிட்டை குறைக்கலன்னு ஜிம்முக்கு கிளம்பி போறா. அதே நேரத்துல ஹீரோவுக்கு ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் ஆகி அவளுக்கு வேலையும் போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்லயே இருக்கிறதால பிசினஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட காசு இல்லாத காரணத்தால போய் பேங்க்ல லோன் கேக்குறாரு. பேங்க்லயும் சரியா லோன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஹீரோயின் 3 மாசத்துல உடம்பு குறைச்சு செம ஸ்லிம்மா ஹீரோ முன்னாடி கெத்து நடந்து போறாங்க. ஆனா ஹீரோவுக்கு காசு இல்லாம பிசினஸ் பண்ண முடியாம ஒரு ஓரமா உட்காந்து அவங்கள பாத்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் லோன் கட்டலன்னு பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அடுத்த நாள் வந்து பேமெண்ட்டை கட்டிடுவாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்கிட்ட 25 பவுன் கல்யாணத்துக்கு போட்டது இருக்கு, அதை உங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இஎம்ஐயும் கட்டுங்க, நான் வேணா வேலைக்கு போறேன்னு சொல்லி ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல ஹீரோவுக்கு பேங்க்ல இருந்து கால் வருது. போய் என்னன்னு பார்த்தா அவருக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கும். இந்த விஷயத்த வந்து ஹீரோயின் கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு சந்தோஷமா வராரு. அதே நேரத்துல ஹீரோயின் இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஜிம் மாஸ்டர் அவங்கள ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ நானும் வரட்டுமான்னு கேட்பாரு. ஹீரோயினும் சந்தோஷமா வர கூட்டிட்டு போவாங்க. காம்படிஷன்ல ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. ஹீரோ தான் அவருக்கு டென்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி செய்ய காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் ரொம்ப இறுக்கமா கொஞ்சம் கூட கேப் இல்லாம முழுக்க முழுக்க காதலோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடுறது கூட ஒரு விதமான அழகுதான். இது ரசிக கணவர்கள் கத்துக்கிட்டா எந்த பிரச்சனையுமே வராது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.